ரீசென்ட் டேஸா எல்லாரும் கேட்குற ஒரே கொஷின், "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? செகண்ட் பேபி பிளான் பண்ணிட்ட போல. கங்ராச்சுலேஷன் சொல்லவே இல்ல. பாத்தியா?" அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் தானே தெரியும் இது முழுக்க முழுக்க சதை, தொப்பைகளால் ஆன ஒரு வயிறு உருண்டை அப்படின்னு. அதனால தான் நான் தீவிரமா ஒரு பிரம்மாஸ்திரத்த கையில எடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, வெயிட் லூஸ் பண்ணலான்னு. நான் இதுக்கு முன்னாடி நெறையா தடவ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன். 100 கேஜி கூட வந்துட்டு நான் ரெட்யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட பிரெக்னன்சி டயத்துல. ஸோ, அதனால டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸ் இருந்தாலே போதுன்ற பிளான் எனக்கு ஐடியா கிடச்சிட்டு, மார்னிங் எப்போதும் போல் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டீடாக்ஸ் வாட்டரும் குடிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி வைக்கலான்னு பார்த்தா மாவு வச்சுட்டு திரும்பினா இவன் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா மாவையும் கொட்டி ஒரு வழி பண்ணிட்டான். ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிர் ஊற்றி கஞ்சி குடிச்சிட்டேன். அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நெயில் ஆர்ட். அது அப்போ வந்து அந்த இதுக்கு ஈவினிங் கொஞ்சம் மூவிக்கு போகிறோமா, ஸோ அதனால் சைட் பை சைடு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நான் பிளாக்காக இருக்கிறதால அவ்வளோவா செட் ஆகல இந்த கலர். பட் இருந்தாலும் வாங்கிட்டோமே, அதனால் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. லன்ச்சு சிம்பிளாக முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் கிளம்பிட்டோம். மூவி புக் பண்ணதால் வேறு வழி இல்லாமல் சரி இன்றைக்கி வெயிட் லூஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ அப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக அங்கே போய் என்ன பாப்கார்ன் நிறைய இருக்கும், சாப்பிட முடியாது, வேறு வழி இல்லை. அதனால் நான் ஸ்வீட் கார்ன் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சூர்யா மூவி தான் பார்த்தோம், நல்லா இருந்தது. எப்போதும் இல்லாமல் என் கணவர் இன்றைக்கின்னு வந்து டின்னர் வெளில சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. நான் இன்றைக்கி டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு மசாலா சுண்டலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இட்லி சட்னி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கேலரிஸ் கவுண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆகிட்டு. ஏஐ வந்ததும் போதும் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன சாப்பிட்ருக்கோம்னா அதுவே ஓவரால் கேலரி சொல்லிடுது. முன்னெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓவராலாக 1000 கேலரி சாப்பிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.